தினமொரு வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு அமைதியான ஒரு சூழலில் நல்ல ஒரு வீட்டில் நான் தங்கியிருந்தேன். ஆனால் திடீரென்று ஏற்பட்ட சில நிர்பந்தங்களால் வாகன போக்குவரத்து மிகுந்த ஒரு சாலையோரத்தில் ஒரு சாதாரண அறையில் நான் தங்க நேர்ந்தது. வாகன சத்தமும் மனிதர்களின் ஆரவாரமும் அறையின் வசதியற்ற நிலையும் என்னை மிகவும் பாதித்தது. தேவன் எப்படியாவது உடனடியாக இங்கிருந்து நான் போகும்படியான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அதிகமாக ஜெபித்தேன். அங்கு சில நாட்கள் தங்குவது கூட எனக்கு மிகுந்த சுமையாக தோன்றியது. ஆனால் என் ஜெபம் கேட்கப்படவில்லை. அந்த அறையில் நான் பல வருடங்கள் வாழ்ந்தேன். போக போக எல்லாம் சரியாகிவிட்டது. சத்தத்தினாலும் இரைச்சலினாலும் வசதி குறைவினாலும் நான் மனதிற்குள் வருத்தமடையாதபடி எல்லாம் பழகி போய்விட்டது. வாழ்க்கையில் சில எதிர்மாறான விஷயங்கள் நம்மை விட்டு விரைவில் விலகி போகும். நம்முடைய மனம் வருந்தும்படியான சில சூழ்நிலைகளை தேவன் அதிசயமாய் மாற்றி போடுகின்றார். நாம் வேண்டுதல் செய்தபடி நல்லவைகள் நமக்கும் நடக்கும். ஆனால் சில விஷயங்கள் நாம் எவ்வளவுதான் உபவாசித்தாலும் ஜெபித்தாலும் அவை மாறாமல் தொடர்ந்துவிடும். ஆனால் நம்முடைய ஜெபங்களும் உபவாசங்களும் வீண் அல்ல. அவை நாம் எதிர்பார்த்தபடி சிலவற்றை அகற்றவில்லை. ஆனாலும் நமக்குள் அவற்றினால் வருத்தமும் சோர்வும் ஏற்படாதபடி காரியங்கள் நடைபெறுகிறது. வருத்தங்கள் விலகி போகிறது. நாம் மாறாத சூழ்நிலைகளோடும் வாழ பழகிக் கொள்கிறோம். தேவன் நாம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற யாவற்றையும் நம்மை விட்டு விரட்டி விடுவார் என்று கூற இயலாது. சிலவற்றோடு நாம் வாழ பழகுவதுதான் வருத்தமடையாமல் வாழ்வதற்கான வழி. அவ்விதம் வாழ்வதற்கு தேவையான கிருபைகளை தேவன் நமக்கு தருகின்றார். வெயில் காலமும் குளிர்காலமும் மழைக்காலமும் இயற்கையானவை. நம்முடைய வசதிக்காகவும் நாம் வருத்தமடையாமல் இருக்கவும் இவை மாற்றப்பட்டு விடுவது இல்லை. ஆனால் நாம் அவைகளின் நடுவில் வாழ்வதற்காக பழகிக்கொள்ள வேண்டும். அது சாத்தியமாகாத விஷயமல்ல. தேவ உறவும் தேவ ஐக்கியமும் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் சோர்ந்து போகாமல் வாழ்வதற்கு தேவையான வலிமையை தருகிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ உதவிய என் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமீன்.